ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அரசியல் கோணம் அப்படிங்கிறது விசாரிக்கப்படவே இல்லை. ஏன்னா இதில் செய்தவர்கள் நிறைய கேங்ஸ் சொல்றாங்களே தவிர இவங்களுடைய மோட்டிவ் என்னன்னு தெரியல. அந்த அரசியல் கோணமும் வாதிக்கப்படவே இல்லை, அது விசாரிக்கப்படலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பொற்கொடி உள்ளிட்டவர்களுடைய கோரிக்கையா இருந்துச்சு. இப்ப சிபிஐ உள்ள வருது அப்படிங்கிற போது அந்த அரசியல் கோணம் விசாரிக்கப்படுமா? ஒருவேளை எந்த ஒரு தரப்புல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களும் இந்த விசாரணைக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது. சிபிஐ அது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா இந்த கொலை நடந்த விதம் பார்த்தீங்கன்னா பட்ட பகலில் நம்ம சென்னையில் 6 மணிக்கு வெளிச்சத்தில் எல்லாருக்கும் அவர் வீட்டு பக்கத்துலேயே நடக்குதுன்னா அந்த துணிச்சல், அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எப்பவுமே ஒரு கூலிப்படை கொலை செய்ய சொன்னீங்கன்னா அந்த கூலிப்படை எவ்வளோ தனக்கு சேஃபான விஷயத்தில் தான் பண்ணுவார். எல்லாரும் பண்ணுவாங்க, ஏன்னா எந்த காலத்திலும் மாட்டிக்கூடாதுன்னு, எப்பவும் மாட்டிக்காமல் பண்ணணும்னு தான் பண்ணுவாங்க. இந்த கொலை நடந்த விதத்தை பார்த்தீங்கன்னா நான் காப்பாற்றுறது, நான் இருக்கிற காப்பாற்றுறதுக்கு நீ போய் வெட்டு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் எப்படி வெட்டுவாங்களோ அது மாதிரி சாதாரணமான ஒரு மனிதர் இல்லை அவர். ஆம்ஸ்ட்ராங்ன்றது செல்வாக்குள்ள, அந்த ஏரியாவில் ரொம்ப செல்வாக்குள்ள ஒரு தலைவர், கட்சியோட மாநிலத்தில் இருக்கார். அவர் இந்த மாதிரி மர்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சேஃபான பிளேஸ் தான், மோட்டில் தான் ப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், அவுட்டரில் போகும்போது, காரில் போகும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே உங்கள் வீட்டு முன்னாடியே நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது. அந்த தைரியம் யார் கொடுத்துருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோ 2 பேரோ பல பேரோ தெரியாது. அதை இங்கே மறைச்சி சில பேரை மட்டும் ஜெயிலில் வைக்கிற மாதிரி அவங்க வீட்டில் அவங்க மனைவி சொல்கிறாங்க. எங்கள் கணவருக்கு நிறைய இடத்துல எதிரிகள் இருக்காங்க, ஆனால் இவங்க எல்லாம் சுருக்கி ஒரு பக்கம் மட்டுமே கொண்டு போய் முடிச்சிடுறாங்க. அது இல்லைங்கிறது அவங்களோட வாதம். அது உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி தான். திமுக அரசுக்கு ஒரு யூஆர் இன்எஃபிஷியன்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ன்றது ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அங்கே மாற்றிக்கிறோம் அப்படின்னு.